ஃபீல்டர்ஸ் உள்ள போயிடுங்க. டிபிஆர் திருப்போரூர் உள்ள போங்க. ஆல்ரெடி டிலேல போயிட்டு இருக்கு, உள்ள போங்க ப்ளீஸ். அண்ட் பேட்ஸ்மேன் ஏரிக்கரை பாய்ஸ் பேட்ஸ்மேன்ஸ் உள்ள போலாம். வெற்றி பெற்ற பொலச்சேரி அணியினருக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள் மற்றும் பாராட்டுக்கள். ஸோ ஏடிவி குட்டீஸ் பிரதர் கேப்டன் வாங்க. ஏடிவி குட்டீஸ் பிரதர் கேப்டன் பிரசன்டேஷன் ஏரியா இருக்கு வாங்க. ஏடிவி குட்டீஸ் பிரதர் கேப்டன். ஸோ மிகவும் அற்புதமாக விளையாடிய சரவணன், பொலச்சேரி அணியின் சரவணன் மேன் ஆஃப் த மேட்ச் விருதை தட்டி செல்கிறார். 18 ரன், 9 பாலுக்கு 18 ரன். வாழ்த்துக்கள். இந்த பரிசை வழங்குபவர் ஏடிவி குட்டீஸ் அணியின் கேப்டன். வாழ்த்துக்கள். ஒரு சுவாரஸ்யமான மேட்சா அமைஞ்சது. 2 அணி வீரர்களுக்கும் வாழ்த்துக்கள். நெக் ஆஃப் த மூமெண்ட் வரைக்கும் போயிட்டு இருந்துச்சு. டீம் பிளேயர்ஸ் எல்லாரும் வாங்க, ஸ்டேஜுக்கு வாங்க. அம்பையர் சொல்ல போயிடுங்க. கேப்டன் வாங்க. கேப்டன் பொலச்சேரி கேப்டன். கேப்டன் உங்க பேர் சொல்லுங்க. கிஷோர். ரெண்டு டீமோட 12th மேன் இந்த மேட்ச் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு, சாதாரணமா சொல்லி முடிச்சிட்டீங்க. ரொம்ப அருமையாக பண்ணியிருக்கீங்க. இந்த மாதிரி யாரும் வீடியோலாம் போட்டு யாரும் இதுவரையும் பண்ணதில்லை நம்ம சரௌண்டிங்கில், திருப்பூர் ஒன்றியத்தில். நீங்கள் முதல்ல நல்லா பண்ணியிருக்கீங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருக்குது. பொலச்சேரியில் என்ன விளையாட்டு ரொம்ப ஃபேமஸ்? கிரிக்கெட் தான். கிரிக்கெட் தான். ரப்பர் பாலா அந்த கார்க் பாலா? ஸ்டிச் பால். ஸ்டிச் பால். ஸோ ரப்பர் பால் உங்களுக்கு புதுசு? புதுசுலாம் இல்லை, நாங்கள் சின்ன வயசுலேருந்து ஆடினது ரப்பர் பால். இப்போ தான் நாங்கள் இப்போ வயசாக ஸ்டிச் பாலுக்கு மாறி. ஸோ இங்கே இதுக்கப்புறம் எந்த டோர்னமெண்ட் நடந்தாலும் ரப்பர் பால் டோர்னமெண்ட்டு உங்கள் அணி எல்லா மேட்ச்லையும் பங்கு பெறும். ஆமாம், கண்டிப்பாக. ஸோ உங்கள் ஆட்டத்தில் இன்னைக்கு ரொம்ப பிடிச்சமான விஷயம் உங்கள் டீமுக்கிட்ட என்ன விஷயம் சொல்லுவீங்க? எல்லாருமே ஒத்துமையாக இருந்து ஒருபடியாக கோஆப்ரேட் பண்ணி நல்லபடியாக ஜெயித்தோம். தான் எல்லாத்துக்கும் காரணம். ஒற்றுமை எப்பவுமே ஒரு டீமுக்கு தேவை. அந்த வகையில் நீங்கள் ஒற்றுமையாக இருந்து வின் பண்ணிருக்கீங்க. பொலச்சேரியில் இந்த லைவ் மேட்ச்லாம் பார்க்குறீங்களா? இது லைவில் போகுதுன்னு தெரியுமா? எங்கள் குரூப்பில் போயிட்டுருக்கு, எல்லாரும் பார்த்துட்டு இருக்காங்க. ஸோ குரூப்பில் இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், பொலச்சேரி சம்மந்தமாக யாருன்னா பார்த்தீங்கன்னா இவங்களை ரொம்ப என்கரேஜ் பண்ணி அடுத்தடுத்த சுற்றில் இவங்க வெற்றி பெற வேண்டும் என்று நாங்களும் உங்கள் ஊரோடு சேர்ந்து உங்களை வாழ்த்துக்கின்றோம். தேங்க்யூ ஸோ மச். அடுத்த சுற்றில் வெற்றி பெறுவதற்கு. திருப்போரூர் படூர். ஓகே, முதல் பால். ஓ மை காட், எப்படி அப்படின்னு தெரியலையே. விக்கெட் கொடுத்துருக்காரு. அண்ட் பேட்டர் வந்து இருங்க சாங் போடாதீங்க. பேட்டர் வந்து ரிவ்யூ கேட்டிருக்காரு. ஸோ தேர்ட் அம்பையர் ஜி, கம்ப்யூட்டர் ஜி உடனே போயிட்டாப்ல. 5G ஸ்பீடோட பயங்கரமாக இருக்காரு.
ஓகே, முதல் பாலே வந்து எதிர்பார்த்ததும் பெரிய ட்விஸ்ட்டு, மேன் வந்து கோல்டனா மாதிரி மாறுறதுக்கு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. பட் ஆனால் பேட்டர் வந்து அப்படிலாம் படவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ரிவ்யூ கேட்டிருக்காரு. பாட்டே மனப்படம் பண்ணி வச்சிட்டாங்கப்பா. கரெக்டாக அடுத்து தான் வரும்னு போடுறாங்க பாரு. அண்ட் டிசிஷன் மேடு, விக்கெட்டுங்க. மேன் வித் கோல்டன் மிகப்பெரிய உருமாற்றம். மாஸ் ப்ரோ, முதல் பாலே விக்கெட் எடுத்துருக்கிறீங்க. ஸோ ஸ்டார்டிங் முதல் பாலே விக்கெட்டை எடுத்து நானும் பெரிய பவுலர் தான் அப்படின்னு சொல்லி அண்ணன் காமிச்சிருக்கிறாரு. ஓ ஐயோ, ரெண்டாவது விக்கெட்டு. ஆகா, வாய்ப்பு இருந்திருக்கும் பட் மிஸ் ஆயிடுச்சு. அப்படியே மாத்திக்கணும், அவ்வளோதான். பட் நல்ல ஃபீல்டிங், மாத்தி டிஷர்ட் மட்டும் இல்லை, அவர் மனசு வெளில தான் போல. மாற்றி நல்ல பாலாக போட்டுக்கிட்டு இருக்காரு. ஓ, கவர்ஸ் உள்ளே இருந்ததுனால ஒரு சின்ன வாய்ப்புமே அங்கே மிஸ்ஃபீல்டு. ரெண்டாவது 2 பாசிபிலிட்டி ஓவர் ட்ரை பண்ணுறாங்க, இல்லை. அண்ட் அது ஒரு ரன் மட்டும். ஒரு ரன். ஆமாங்கண்ணே. ஆஹா ஆஹா, சூப்பராக ஓவர் போடுறாருங்க. ஆனால் மறுபடியும் ஒரு விஷயம் நடந்துக்கிட்டே இருக்கு. 50 கீழே நீங்கள் அடிச்சிங்கன்னா சேசபிள் டோட்டலாக மாறிக்கிட்டு இருக்கு. மறுபடியும் டெய்லி எவ்ரி டைம் மேன் அப்படின்ற மாதிரி எனி டைம் நடந்துக்கிட்டே இருக்குது. கேட்ச் மிஸ்ஸுங்க. லோ ஃபுல்டாசி எட்ஜ் ஆகி ஷார்ட் கவர் போச்சு. பட் ஆனால் இதாயிடுச்சு. இருந்தாலுமே பரவாயில்ல, வா மச்சா ஒன்றும் இல்லை மச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன என்கரேஜ்மெண்ட்டு. அண்ட் அதை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு தூரத்துலேருந்து சொல்கிறார். அவர் தான் கேப்டனாக இருக்குன்னு நினைக்கிறேன். எத்தனை ரன்? ஒரு நிமிஷம் ஓவர் முடிவில். ஸ்கோர் ஓவர் முடிவில் ஸ்கோர் 3. எத்தனை? 3. ஓகே, சூப்பர் ஓவர். பவர் பிளேல ஒரு 3 ரன் தான் விட்டு கொடுத்துருக்காங்க. ஒரு டவுட் கேட்குறாங்க. சொல்லுங்கண்ணே. பா, ஸ்கோர் மறுபடியும் ரீகால் பண்ணுங்க. கரெக்டா ஸ்கோரர் பண்ணிட்டு இருக்கானே இருக்குண்ணே. எஸ், கிளியர் ஆயிருச்சுங்க. அண்ணா சொல்லுங்கண்ணா, நீங்க எந்த டீமுக்கு நான் சப்போர்ட் பண்ண போறீங்க? திருப்பூர் டீமுக்கு தான் நான் சப்போர்ட். கேள்வியை ஃபுல்லா கூட கேட்டு முடிக்கல, அதுக்குள்ள திருப்பூர். ராஜேஷ் அண்ணா யாருந்தா கையை தூக்குங்கண்ணா. திருப்பூர் ரெட் டிராகன்ஸ் ராஜேஷ் அண்ணா கையை தூக்குங்கண்ணா. உங்களை ஏமாத்திட்டாரு. ஓகே, ரெண்டாவதோட முதல் பால். ஆஹா 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 ஆஹா, ஐடியா பால்ரா போய். நைஸ், சூப்பர் ஐடியா பாலுங்க. நல்ல பால். ஒட்டுமொத்த டீம்கிட்டே ஒரு சீர் அப் தெரியுது. ஏன்னா அந்த பால் உண்மையிலே பாராட்டப்பட வேண்டிய பால். பால் அம்பையருக்கு போடாதீங்க, பவுலருக்கு போடுங்க. ரெட் டிராகன்ஸ் டீம் கேப்டனுக்கு ஒரு வேண்டுகோள்,
உங்களுக்கு ஒரு டீம் பிளேயர் வேணும் அடுத்த வருஷம் டோர்னமெண்ட்டுக்கு அப்படின்னா நீங்க சங்குமார் அண்ணனே கூப்பிடலாம். ஒரு நல்ல போலர், டீம் மேன். டோர்னமெண்ட் முடியும் போது தெரியும். அண்ட் அகைன் ஒரு என்னங்க மாயாஜால பந்து வீச்சா? மறுபடியும் ஒரு ட்ரிக்கியா போட்டிருக்காரு. ஃபீல்டிங் மூவ் பண்ணாதீங்க பவுலிங் போடும்போது. ஆகாடா 2 பால் நல்லா போட்டு இந்த பால் ஒயிட் போட்டிருக்காரு. ஒயிட் முக்கியமாக இந்த டோர்னமெண்ட் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. பவுலிங் போட வரும்போது பேசுறதும் முன்னாடி வரதும் சொல்லிட்டு நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ப்ளீஸ் அதெல்லாம் வந்து அடுத்து அவாய்ட் பண்ணிடுங்க. மறுபடியும் ஒயிடு, மீண்டும் ஒரு வைடு. ஓகே 2 பேக் டு பேக் ஒயிட், 2 பேக் டு பேக் நல்ல பாட் போட்டதுக்கப்புறம் கம்பேக் பால். சூப்பர் டெலிவரிங்க. கம்பேக் பால் 2 வைடு போட்டதுக்கப்புறம் ஒரு டாட் பால். அற்புதமான ஓவர் போட்டுட்டு இருக்காருங்க. மறுபடியும் பேட்டர் பீட்டன் ஆயிட்டாரு ஸ்லோயிஷ் பாலுக்கு. பாலை கொஞ்சம் ஜாக்கிரதையா பார்த்தாடணும். இந்த ஓவர் ஜாக்கிரதையா பார்த்தாடணும். எனிதிங் கேன் ஹேப்பன். தூக்கி அடிச்சாரு கேட்ச். அடடடா கைக்கு டிராப்புங்க. கைக்கு வந்ததை விட்டீங்களே அப்படின்னு. பட் இருந்தாலும் எப்போ அந்த டீம் எனக்கு ஒரு வகையில் பிடிச்சிருப்பா. எவ்வளோ கேட்ச் ட்ராப் பண்ணாலும் பரவாயில்ல ஒன்றும் அப்படின்றாங்க. ஓகே டீம் ஸ்பிரிட் நல்லா இருக்கு சீரியஸ்லி. ஓ நைஸ் பால் அகைன். சிசி டிசர்விங் ஓவர் பட் வித் டிசர்விங் விக்கெட். ஆனால் அதான் வரல. பட் இட்ஸ் ஓகே. 2 ஓவர் முடிவில் ஸ்கோர் 6. வாங்க போஸ்ட் போதும். Okay. மூன்றாவது ஓவரை வீச வந்திருக்கின்றார். ஆமாண்ணே 2 ஓவருக்கு 6 ரன் இப்போதைக்கு இருக்கிறாங்க. நல்ல ஷாட் அடிச்சாரு. 6 4. ஓகே வெல்கம் ஷாட், வெல்கம் பவுண்டரி. நோ பால், அது போக 4. ஓகே வெல்கம் பவுண்டரி ப்ளஸ் நோ பால் ஹைட்டு காரணமாக. ஓகே முதல் பால் நோ பால். ஓகே நோ மோர் ஆர்குமெண்ட்ஸ் ப்ளீஸ். கொஞ்சம் ஹெல்த்தியாக இருந்தால் மட்டும் பேசுங்களேன். ஓகே புரிஞ்சுக்கிட்டாரு. தேங்க்யூ. அண்ட் ஃப்ரீ ஹிட்டு. போடுறா அப்படின்னு சொல்லிச்சேன். 2 பேரும் நடுவில் 2 பேருமே நீ பூடி நான் பூடி, நீ பாதி நான் பாதி கண்ணே அப்படின்னு சொல்லிட்டு பால் போனதுக்கு மண்ணே அப்படின்றதா இருக்குது. ஸோ ஆக மொத்தம் ஒரு ஃப்ரீ ஹிட் டெலிவரி. அதுவும் அதே தானே. ஸோ ரன் அவுட் மட்டும்தான். எனக்குள்ளே கேட்ச் ட்ராப் ஆனாலும் பெரிய விஷயம் இல்லை. ஸோ சிங்கிள் கிராஸ் ஆகிருக்கிறாங்க ஃப்ரீ ஹிட்டில். ஓகே ஸ்லோ பாலில் ஏமாறுவாருன்னு பார்த்தா பட் ஆனால் இல்லை, ஒய்டா போட்டதுனால பேட்டர் கொஞ்சம் தப்பிச்சிட்டாரு. அட மேபி கொஞ்சம் வாங்கி அடிச்சிருந்துருக்கலாமோ. அழகா பூ போல வந்தது.
டாட் பால் ஆயிடுச்சு. பவுலர் வந்து வேற என்னமோ பணம் நினைச்சாரு போல, பட் ஆனால் அது வேற என்னமோ ஆயிடுச்சு. ஓகே, கேட்ச். எக்ஸ்ட்ரா கவர். இதை பிடிச்சிருவீங்களா? அவ்வளவுதான். பிடிச்சிட்டாருங்க. எத்தனை பேர் விட்டா நான் விட மாட்டேன் ப்ரோ. நான் கண்டிப்பா பிடிப்பேன் ப்ரோ. சரியான ஒரு விக்கெட். ஓகே டிஜே. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்து வராரு புதிய பேட்டர். ஓ நைஸ். ஐயோ, என்னென்ன கனவுகளோட நான் வந்து என் கனவை அவுட் அவுட்டுங்க அவுட்டுங்க. ரன் அவுட். அடடா, விக்கெட்டுங்க இங்க. ரன் அவுட். அவரே எதிர்பார்த்து செம்ம கடுப்புல இருக்காரு சீரியஸ்லி. ஓகே டிஜே, பெயிண்ட் அடிச்சது போதும். ஹேண்ட் லாஸ்ட் 2 பால் இன் திஸ் ஓவர். ஏதேதோ சூப்பர் சூப்பர் டெலிவரிங்க. என்னென்னமோ நடக்கும் நினைச்சோம், பட் ஆனால் எதுவும் நடக்கல. விக்கெட் மட்டும் தான் போயிருக்குது. டாட் பால். ஆஹா, ஒரு அற்புதமான டெலிவரி. வேர்ல்ட் எப்படி மிஸ் பண்ணிச்சுன்னு தெரியல. அண்ட் டாட் பாலோட ஓவர் முடியுது. 13 ரன் ஃபார் 3 விக்கெட்ஸ் லாஸ். 3 ஓவர்கள் முடிவெட்ட நிலையில் அணியின் எண்ணிக்கை 13. சோகமான நிலை. 3 விக்கெட் இழப்பிற்கு. சோகமான நிலையில் நான் ஏரிக்கரை பாய்ஸ். மிகவும் அற்புதமாக விளையாடி கொண்டிருக்கின்றனர் சங்குமாரன் ஆதரவாளர்கள். திருப்பூர் ரெட் டிராகன் and மணினர் ராஜாலி ஜாலி பாய்ஸ் கோலம். 2 டீமும் பிளேயிங் 11 கொடுத்தாச்சா? 2 டீமும் பிளேயிங் 11 கொடுத்தாச்சா? ராஜாலி தையூர், ராஜாலி தையூர் வெர்சஸ் ஜாலி பாய்ஸ் கோவலம். ரெட் டிராகன். ஆஹா ஆஹா, இவங்க கிட்ட பவுலிங் தாங்க ரொம்ப ஸ்ட்ராங். சீரியஸ்லி ரொம்ப டிஃபரெண்டா இருக்குது. ஒவ்வொரு இதுமே ஸ்பீடா போட்டா போடுறாங்க, மொத்தமா இல்ல ட்ரிக்கியா போடுறாங்க. அவுட்டுங்க, அவுட். டீமோட கனவை மொத்தமா தகர்த்துட்டு அவுட் ஆயிட்டு வெளியே வராரு பேட்டர். ஆக்சுவலா they desperately need a big hitting, பட் அது எதுவும் வரவில்லை. இன்னும் அந்த சிக்க முடியல. நேயர்கள் நம்ம புள்ளிங்க விருப்பம் அடுத்த சாங் ஏதாவது சேஞ்ச் பண்ணிக்கலாம்னு கேட்குறாங்க. டிஜே 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 இதை உங்களுக்காக உங்களுக்காக. போதும் போதும், சாங் சேஞ்ச் பண்ணியாச்சு. சேஞ்ச் பண்ண சொன்னீங்க, செஞ்சாச்சு. அண்ட் ஒரு டாட் பால்.
ஓகே டாட் பால் மாத்தி மாத்தி விழுந்துகிட்டு இருக்குது. இப்போதைக்கு 13க்கு 4. ஐயோ தூக்கி அடிச்சாருங்க. கேட்சா விட்டத பிடிப்பாரா? ஐ புடிச்சு விட்டாரியா? புடிச்சிட்டாருங்க. ஒரு சூப்பர் கேட்சுங்க. அவருக்கு பழக்கம் என்னன்னா ஈஸியான கேட்ச்லாம் விடுவாரு, கஷ்டமான கேட்ச் தான் பிடிப்பாரு. நைஸ் கேட்ச் ப்ரோ. டிபிஆர் ரெட் டிராகன் ஹெல்டிங்க சூஸ் பண்ணி அனல் விடுறாங்க. ஓகே மறுபடியும் சுவிட்சுக்கான முயற்சி, ஆனால் அதுவும் இல்லை. நல்ல பால் தானே போட்டீங்க, ஏங்க பவுலர் ஃபீல் பண்ணுறீங்க? ஓகே நல்ல பால் இங்க சோஃபார் நல்லா போய்கிட்டு இருக்குது. தூக்கி அடிச்சாருங்க. யாராவது இருக்காங்களா? யாரும் இல்லை. போரா இல்லைங்க. அண்ட் எங்க டிஜே என்ன முடியல. அண்ட் ஒரு ரன், முக்கியமா தரமான ஒரு ஓவர். ஜஸ்ட் எஸ் டிபிஆர் ரெட் டிராகன் பவுலிங் ஃபீல்டிங் அனல் பறக்க விடுறாங்க. ஆமாண்ணே, இப்போ வந்து பாத்தீங்கன்னா 4 ஓவர் முடிவுல 14 ஒரு ரன் மட்டுமே இந்த ஓவர்ல கொடுத்து 2 விக்கெட் எடுத்திருக்கிறாரு. மஜா பவுலிங். சூப்பருங்க சூப்பருங்க. ஜீவானந்தம் மஜா பவுலிங் ப்ரோ. இப்ப போடுப்பா. அடுத்து ஆட இருக்கும் அணியினர் ராஜாலி ஆர் ராஜாஜி? ராஜாலி. ராஜாலி தையூர் வர்சஸ் ஜாலி பாய்ஸ் கோலம். 2 டீம் கேப்டன்ஸும் டாஸ் போடும் இடத்திற்கு வரும்படி கேட்டுக்கொள்ளப்படுகின்றனர். ஸோ உங்களோட பிளேயிங் 11 ஃபர்ஸ்ட் ரிஜிஸ்டர் பண்ணுங்க. பண்ணி முடிச்சுட்டு 2 டீம் கேப்டன்ஸும் பிரசன்டேஷன் ஏரியாவுக்கு வாங்க, டாஸ் போட்டுடலாம். And okay, we are in the last over in this first innings. And last over power play எல்லாருக்குமே தெரியும், வழக்கம் போல தான். கேப்ல ஆப்பு வைக்கலான்னு பார்த்தாரா, முடியல. டாட் பால். ஓகே லோ பிளஸ். ஐயோ தடுமாற்றம். மறுபடியும் விக்கெட். இன்னும் ரன் அவுட். ரன் அவுட் இவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஆபத்தா வந்துகிட்டு இருக்குது. அண்ட் 6வது விக்கெட்டும் விழுந்திருக்குது. ஓ மை காட். ஓகே டிஜே. அப்பா வந்த முதல் பேட்டர். என்ன கேட்சிங்க, சூப்பர் கேட்ச் ஒன்னு பிடிச்சாருங்க. சீரியஸ்லி தரமான கேட்ச். டிராகன் கலக்குன்னு கலக்குறாங்க. வேற லெவல் கேட்ச். நாங்க டாஸ் வின் பண்ணி ஏன் பவுலிங் சூஸ் பண்ணா அப்படின்ற மறுபடியும் ப்ரூவ் பண்ணிருக்காங்க. ஓகே டிஜே. அடுத்த அருண் சொல்லுங்கண்ணா. ரெட் டிராகன் என்னோட டீம் கலக்குன்னு கலக்குறாங்க. தூக்கி அடிச்சார். இன்னொரு கேட்ச் பிராக்டிஸ்.
சூப்பரா பிடிச்சாருங்க மறுபடியும் ஒரு கேட்ச். சீரியஸ்லி தரமான ஒரு பவுலிங் சோ ஃபாருங்க. அந்த டீம் ஃபீல்டிங் நிக்கிற டீமுக்கே தெரியல அவங்க டீமுக்கு என்ன ஆச்சுன்ட்டு. முக்கியமா இது ஒரு டீம் ஹேட்ரிக். கங்க்ராச்சுலேஷன்ஸ், பெரிய விஷயம். என்ன கீப்பர் டீம் ஹேட்ரிக்ன்ற அமைதியா சிரிக்கிறீங்க. என்ன நடக்குதுங்க? என்ன நீங்க போங்க, செலிப்ரேஷன் இல்லாம ரொம்ப காமா இருக்கிறீங்க. முடிச்சிட்டு செலிப்ரேஷன் பண்ணுவாங்க போல. ஓகே, ராஜேஷ் பிரதருக்கு தெரியும். 2 பால் வெளியே. இன்னொரு ஹேட்ரிக் போச்சு. கீப்பர் விட்டுட்டாரு, போச்சு. பைரன் அண்ட் அங்கேயும் பைரன் சிக்னல் காமிச்சிட்டாங்க. ஓகே, லாஸ்ட் பால். எனக்கு வருத்தப்பா, ஒவ்வொரு தடவை 2 பால் ஹேட்ரிக் எடுத்துட்டு 3ஆவது ஹேட்ரிக் எடுக்க மாட்டீங்க. அண்ட் டாட் பால் டு எண்ட் தி ஓவர். ஆக மொத்தம் இந்த டோர்னமெண்ட்டில் சொல்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இந்த டோர்னமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு 2வது லோவஸ்ட் டீம் ஸ்கோர் 15 ரன்னு. 15? ஆமாண்ணா, இதுக்கு முன்னாடி 13 ரன் ஒரு டீம் எடுத்திருந்தாங்க. ஸோ இது 2வது. அங்கதாங்க அது. சாரி சார், 15 ரன் 2வது டீம் லோவஸ்ட் ஸ்கோர். அண்ட் சூப்பர் டூப்பர் பவுலிங், சீரியஸ்லி. வெட்ராகன் அவ்வளவுதான் அண்ணே, ஃபயர் ஃபயர் ஃபயர். வாழ்த்துக்கள், சூப்பரா பவுலிங் போட்டிருக்கீங்க, ஃபீல்டிங் பண்ணிருக்கீங்க. முக்கியமா பவுலிங் போட்டவங்க வந்து பாத்தீங்கன்னா சதீஷ் ப்ரோவை தவிர மற்ற எல்லாருமே ரன் விக்கெட் எடுத்துருக்காங்க. ஸோ சலீம் ப்ரோவா இருக்கட்டும், பாலா ப்ரோவா இருக்கட்டும், ஈச் ஒன். ஜீவானந்தமன் அண்ட் இன்னொரு சதீஷ் இருக்கிறாரு. ஸோ அவங்க மட்டுமே வந்து 2 விக்கெட். அண்ட் சூப்பர் பவுலிங், சீரியஸ்லி வேற லெவல் ஃபீல்டிங் வேற. 18 அடிச்சா வின்னா. ஆனா இல்லைன்னா 16. ஜாலி பாய்ஸ் கேப்டன். மீண்டும் ஒரு லோ ஸ்கோர். ஜாலி பாய்ஸ் கேப்டன் அண்ட் ராஜாலி கேப்டன். வாங்க டாஸ் போட்டுடலாம். இந்த மேட்ச் சீக்கிரமா முடிஞ்சிரும்னு என்னோட ப்ரெடிக்ஷன் சொல்லுது. இட்ஸ் டைம் டு டாஸ். நெக்ஸ்ட் மேட்ச் பாத்தீங்கன்னா ராஜாலி தையூர் கேப்டன் அண்ட் ஜாலி பாய்ஸ் கோவலம் கேப்டன். வாங்க ஜாலி பாய்ஸ் கேப்டன் வாங்க. சோ அருண் இப்போ என் கூட பாத்தீங்கன்னா ராஜாலி தையூர் டீம் கேப்டன், ராஜாலி ஓகேண்ணே, அண்ட் ஜாலி பாய்ஸ் கோலம் டீம் கேப்டன் இருக்காங்க. ஜாலி ஸோ ஜாலி டாஸ் டைம் அடுத்து விளையாட போற அணி இவங்க 2 பேர் தான். ரூல்ஸ் தெரியும்ல உங்களுக்கு? தெரியும். ஸோ டாஸ் யார் கேட்க போறீங்க? கேட்கட்டுங்களா? ஹெட்ஸ் டெய்ல்ஸ் போட்டுங்களா? ஹெட்ஸ், இட்ஸ் a call and it's a heads. Toss won by ராஜாலி தையூர் டீம். அவர்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்கள். பேட்டிங் தேர்வு செஞ்சிருக்காங்க. ஸோ அவர்களுக்கு எங்களுடைய அன்பளிப்பு. டாஸ் வின் பண்ணதுக்காக ஒரு வெள்ளி நாணயம், திரு டாக்டர் கலைஞர் அவர்களின் உருவப்படம் பொறித்த வெள்ளி நாணயம் பரிசாக வழங்குறாங்க. தேங்க்யூ. ஹேண்ட் ஷேக் பண்ணீங்க. ஸோ மேட்ச் முடிஞ்ச உடனே டார்கெட்டு கொஞ்சம் ஈஸிமா, பவுலிங் கொஞ்சம் பார்த்து போடுங்கம்மா. இதுக்கு மேலே நீ பாட்டு போடுறியாம்மா? போடுமா. ஓகே ஓகே
இது வரைக்கும் லோவஸ்ட் ஸ்கோர்ஸ் நிறைய வந்திருக்குது. அதை வந்து பார்த்தீங்கன்னா 2 ஓவர் முடிவில் 1.3 1.4 அப்படின்ற கணக்கில் தான் முடிச்சிருக்கிறாங்க. ஸோ இங்கே டார்கெட் 16 அப்படின்ற கணக்கில் எவ்வளோ முடிக்க போகிறாங்க, எந்த எந்த இதில் முடிக்க போகிறாங்க அப்படின்றது தெரியல. அடடா முதல் பால் வைடு, 16 ரன் கொடுத்துருங்க. டிஃபெண்ட் பண்ணலாம் டீம், இதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி டிஃபெண்ட் பண்ண பாருங்க. பேட்டிங் டீம் எவ்வளோ தூரம் கொண்டு போய் முடிக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்கணும். பொறுமையே பெருமைன்னு போவாங்களா, இல்லை அடி உத குத்துன்னு போவாங்களா? பேட்டிங் நேம் மிஸ்டர் அருண் ராஜேஷா? ஆமாங்க அண்ணே. ராஜேஷ் 16 ரன் அடிச்சிட்டு நீ ஒருத்தரே வரணும்பா. அங்க வேண்டாத தெய்வம் இல்ல, போகாத கோயில் இல்ல. முடிக்கிற அவசரத்தில் பாலை பார்க்க மாட்டாரு. பட் பேக் டு பேக் டாட் பால்ஸ் ஃபார் பவுலிங் டீம். ஸோ பவுலிங் போன்ற டீம் நல்ல நல்ல பவுலிங் வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். என்ன போல நல்ல குட் பவுலிங்ஸ் இருக்கும் கண்டிப்பாக. அடடா சரி, இந்த வாரம் எங்களுக்கு மனசு இல்லை, இந்த வாரம் சாமிக்கு விட்டுருவோம்னு சொல்லிட்டு ஆடிட்டு இருக்கிறாங்க போல. இல்லை விக்கெட்டை கொடுக்கக்கூடாது. ஸோ இந்த எண்டு கொஞ்சம் நிதானமாக தான் ஆட்டத்தை வெளிப்படுத்துகிறாரு. ஏன்னா லோ ஸ்கோர். ஆஹா 1 1 2 1 தான் ஓடுவாங்க, 1 மட்டுமே. எஸ் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 ரன், 20 ரன்ஸ் ஆன் த பேட், 1 ரன்னு. இது வந்து பையா மாறுமா? கிடையாது, போகல. ஓகே, வழக்கம் போல் லைவில் பார்த்துக்கிட்டு இருக்க மக்களுக்கு நீங்கள் 1000 ரூபா ஜெயிக்கிறதுக்காக நாங்கள் இங்கே வந்து ஒரு கிரிக்கெட் குவிஸ் ஒன்று நடத்திக்கிட்டு இருக்கிறோம். கிரிக்கெட்னு சொல்கிறாங்க, ஒரு குவிஸ் ஒன்று லைவ் குவிஸ் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். அண்ட் அந்த வகையில் அடுத்த கேள்வி உங்களுக்காக வருது 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 வந்துக்கிட்டே இருக்குது. ஓகே, ஓவர் முடிஞ்சிச்சு. முதல் ஓவரில் 3 ரன் அடிச்சிருக்கிறாங்க. ஓகே டிஜே, புள்ளிங்களுக்கு மன்னிக்கணும். இது கேள்விக்கான நேரம். டிஎம்கே கிரிக்கெட் குவிஸ். அதில் இன்றைய நாளோட அடுத்த ஒரு கேள்வி, திராவிட மொழியின் தந்தை யார்? சரியான பதிலை இந்த எண்ணுக்கு அனுப்புங்க, பரிசுகள் அள்ளுங்க. நீங்கள் அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் நம்பர் எண் 8925608777. இந்த நம்பருக்கு வந்து தாராளமாக அனுப்புங்க. ஆனால் முதல் அனுப்புறது தான் முன்னுரிமை நாங்கள் கொடுப்போம், மற்ற யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அவங்களுக்கு மட்டும் தான் 1000 ரூபா. ஸோ இதுதான் கேள்வி. கரெக்டான பதிலை சொல்லுங்கள், டைமுக்கு சொல்லுங்கள், கரெக்டாக சொல்லுங்கள், பரிசுகள் அள்ளுங்க. ஓகேங்க, முதல் ஓவர் முடிஞ்சுங்க. புள்ளிங்களா? ஓகே, ஒன்றும் இல்லை. ஓகே, முதல் ஓவர் முடிஞ்சிருச்சு. முதல் ஓவர் முடிவில் 3 ரன். நான் கூப்பிடவே இல்லை கம்பேர். அடடா, நோ பால், அவுட் ஆஃப் தி விச் போட்ட காரணத்தால நோ பால். ஒரு ரன். இப்ப என்னோட ஃபேன் ராஜேஷ் இந்த ஸ்ட்ரைக் எடுக்கிறாரு. இந்த ஓவர்ல மேட்சை முடிச்சு கொடுப்பாருன்னு நினைக்கிறேன். அருண், இந்த ஓவர் ஓவர்ல பிபிஆர் ரெட் டிராகன் பார்க்கலாம்னே. ஃப்ரீ ஹிட் பால். நான் சொன்னேன் இல்ல. ஓகே, தூக்கி அடிச்சாரு 6. ஓகே டிஜே, இன்னொரு